ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன் முத்திக்கிட்டு மழகி போச்சா? அம்மா அப்பான்னு 2 போலியானவங்களை கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் ஒட்டு மொத்தமா நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கா. இவனை நம்பி போய் வாடகைங்கிற? இல்லடி, இப்ப அவனை சொல்லி தப்பு இல்ல, நீதான் அவன் மேல இருக்கிற ஆசையில பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போதும்மா, நான் இவர் கூட பழகி இருக்கேன். எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்குமா. என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் எப்பவோ கெடுத்திருப்பாரு. ஆனா இவரு நீங்க சொன்ன மாதிரி ஆளு இல்லம்மா. எனக்கு இவரு மேல முழு நம்பிக்கை இருக்கு. இவர் என்ன நல்லா பாத்து பாருமா. பாத்துப்பா, நல்லா பாத்துப்பா. நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் அவன் ஏமாத்தி உன் கழுத்தை தாலியே கட்டிருக்கான். இவனை நம்பி நீ போனேனா உன்னை கொண்டு போய் எங்கேயாவது வித்துருவான். இவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாருமா. பண்ண மாட்டானா? இந்த ஃப்ராடு பைய தாலி கட்டி இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகல, இவனுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? ஏண்டி டூப்ளிகேட் அப்பா அம்மாவை கொண்டு வந்து நம்ம எல்லாரையும் ஏமாத்துறவன் நாளைக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாண்டி. ஒரு குடிகாரன் கூட நம்பி குடும்பம் நடத்திடலாம். ஆனா தான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணா இறங்கணும்னு நினைக்கிற ஒரு பித்தலாட்டக்காரன் நம்பி வாழ முடியாது ரோகிணி, வாழ முடியாதுடி. இல்லம்மா, மாமா அப்படிப்பட்டவர் இல்லம்மா. ஏய், முதல்ல அவனை மாமா மாமான்னு கூப்பிடுறத நிப்பாட்டுடி. அவன் உண்மையான பேர் என்னன்னு கூட உனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் உன் கூட பேசி பழகிட்டா அவன் நல்லவன் ஆயிடுவானா? நீ என்ன சொன்னாலும் நான் மாமா கூட தான் வாழுவேன். டேய், அவளை பாத்தியா? உலகமே தெரியாதுடா அவளுக்கு. நீ ஃப்ராடுன்னு இத்தனை பேரு சொன்னதுக்கு அப்புறமும் உனக்கு வக்காலத்தை வாங்கிட்டு நிக்கிறா. அவளை ஏமாத்தி உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டா போனா போதுன்னு விட்டுட்டு உன் கூட வாழ வைப்ப நினைச்சா நீ? கனவுல கூட நடக்காது. மரியாதையா என் பொண்ணை விட்டுட்டு ஓட போயிடு. நிறுத்திடே, சும்மா தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு. அவர் நம்மளை ஏமாத்தினதாவே இருக்கட்டும். ஆனா அவர் ஏன் ஏமாத்தினார் நம்ம கேட்போம். கேட்டா அவன் என்ன சத்தியசீலனா? உடனே உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்றதுக்கு இந்த பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னும் 10 பொய் சொல்லுவான். அதையும் நீ நம்பிக்கிட்டு உட்கார்ந்திருக்க போறியா? இருடி, முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். விசாரிக்காம நம்ம எந்த முடிவும் எடுக்க கூடாது. நம்ம பொண்ணு கழுத்துல ஊர் முன்னாடி வேற தாலி கட்டியிருக்காரு. அம்சா இரு. எதுக்குப்பா என் பேத்தியை ஏமாத்தி கல்யாணம் பண்ண? எதுக்குப்பா இவங்களை அப்பா அம்மானு பொய் சொன்ன? ஏன் சொன்ன? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என் மேல சொன்ன எல்லா குற்றச்சாட்டையும் நான் பொத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஏன் பண்ணணும்னு நான் சொல்றேன். என் பேரு மகேஷ் இல்ல, அருண். ரோகிணியை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவ கூட காலம் பூரா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் என் ஃப்ரெண்டு மகேஷ் பார்க்க வந்த பொண்ண மகேஷ்ன்ற பேர்ல நான் பார்க்க வந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, பேர் போய் அப்பா அம்மான்னு சொன்னது போய், பாயில இருந்து வர்ற வார்த்தை அத்தனையும் போய். இதுதான்டா உண்மை. இல்ல, நீ சொல்றது இதுதான் உண்மை. உன் உண்மையான அப்பா அம்மா தான் யார்? அவங்க பேர் என்ன? இல்ல உனக்கு அப்பா அம்மான்னு இருக்காங்களா இல்லையா? டேய், ஏதாவது ஒரு உண்மை சொல்லுடா. நீ எந்த ஊருடா? பயத்துல உளறிடாதுடா. அப்புறம் நீ நினைச்சாலும் ரோஹிணி கூட சேர்ந்து வாழவே முடியாது.